சரிங்க டாக்டர், எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, என்னால் நடக்க முடியல, எக்ஸ்ரே பார்த்துட்டு ரொம்ப தேஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, நான் மூட்டு மாற்றிக்க விரும்புகிறேன், எனக்கு என்னென்னலாம் முன்னேற்பாடுகள் பண்ணணும் அப்படின்னு பல பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. முன்னேற்பாடுகள் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்களுடைய பிளட் டெஸ்ட்டு, இசிஜி, இருதயம் எந்த அளவுக்கு கண்ட்ராக்ட் ஆகி விரியுது, அதனுடைய பம்பிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அது ரத்தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கான எக்கோ கார்டியோகிராம் டெஸ்ட்டு, யூரின் அனாலிசிஸு, இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கக்கூடிய சில பிளட் டெஸ்ட், இது எல்லாமே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒன்று உடம்பு சர்ஜரியை தாங்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறது, அவனுடைய ஹார்ட் வந்து இவ்வளோ மேஜர் சர்ஜரியை வித்ஸ்டாண்ட் பண்ணுமா அப்படின்னு பார்க்குறது, ஏதாவது உடம்புல ஏதாவது ஹிடன் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷனால் இந்த மூட்டு செயற்கை மூட்டு பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கான சில டெஸ்ட்டுகள் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் எலும்போட குவாலிட்டி, அந்த ஜாயிண்ட்டோட வளைவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் லென்த் எக்ஸ்ரே எடுத்து அதனோட மெக்கானிக்கல் அலைன்மெண்ட் எப்படி இருக்குது, அனட்டாமிக்கல் அலைன்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆக்சிஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் முன்னேற்பாடுகள். ஸோ உடம்பு தாங்கக்கூடிய கண்டிஷனில் இருக்கா, ஏதாவது சுகர், அந்த பிபி அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, வேறு இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத அசஸ் பண்ணுறது தான் அதோட முன்னேற்பாடுகள். இதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு ஓகே பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக நம்ம ப்ரொசீட் பண்ணலாம்.